Subscribe now and press the bell icon. Never miss an update. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாண்ட்மேன் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். போன கிளாஸ்ல கேட்டிருந்தீங்க சாண்ட்மேன் பண்ண சொல்லி. ஸோ நம்ம வெர்ஷன் ஆஃப் சாண்ட்மேன் வந்து நம்ம பண்ணியாச்சு. கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேவா? நம்ம கிளாஸ்ல போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபைல்ல போங்க. ஃபைல்ல போனதுக்கு அப்புறம் நியூ ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட பார்த்து கொடுங்க. நான் என்ன பண்றேன், ஈல கொடுத்துட்டு ஹுடினி ப்ராஜெக்ட்ஸ் நேம் இருக்கு, ஃபைலோட நேம். ஸோ அக்செப்ட் பண்றேன். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்றத போடுங்க. ஓகேவா? சாண்ட்மேன் போட்டு அக்செப்ட் கொடுக்குறேன். அக்செப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்னன்னா ப்ராஜெக்ட் வந்து அங்க கிரியேட் ஆயிடும். சேவஸ் கொடுங்க. சாண்ட்மேன் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? சாண்ட்மேன் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சோ நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா 3D மாடல் வேணும், வித் ஏதாவது ஒரு அனிமேஷனோட நம்மளுக்கு வேணும். ஓகேவா? நம்ம அதை உட்காந்து இப்போ வந்து மாடல் பண்ணி அதை அனிமேட் பண்ண முடியாது. சோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா அதை வந்து அந்த அனிமேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா அடோப் மிக்சிமோன்னு சொல்லிட்டு வெப்சைட் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட அக்கௌண்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அந்த இதுக்கு நீங்க வந்து இதுல எந்த கேரக்டர்னாலும் சூஸ் பண்ணலாம். இதுல வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டா நிறைய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல போயிட்டு உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணீங்க. இது வந்து கேரக்டர்ஸ். ஓகேவா? கேரக்டர்ஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே அனிமேஷன் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் அனிமேஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்துங்க. இதுல எது உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்குமோ, உங்க சீனுக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க இந்த கேரக்டர் இப்போ நான் ஒரு அனிமேஷன் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ நான் இந்த கன் ஷாட் வச்சிருக்கேன், இந்த பேசிக் ஷூட் பேக்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இதை நான் செலக்ட் பண்றேன். இந்த பீஸை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ளை ஆயிடும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, அந்த அனிமேஷன் வந்து அப்படியே இதாகும். இதை நீங்க என்ன பண்ணலாம், அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இங்க டவுன்லோட் இருக்கு பாத்தீங்களா, இது டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு FBXல இருக்கட்டும், ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு 24 கொடுத்துங்க. ஓகேவா? சினிமேட்டிக் இதுல 24 தான் வரும். ஸோ கூட கொடுக்குறேன்னா கொடுக்கலாம், ஸ்லோ மோஷன் பண்றீங்கன்னா ஸோ அந்த மாதிரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு இது நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது FBX டவுன்லோட் ஆயிரும். இதை நீங்க வந்து ஹுடினிலயோ இல்ல வேற ஏதாவது 3D சாஃப்ட்வேர்ஸ்லயோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த அனிமேஷன் இருக்குன்னா உங்களோட கேரக்டரை நீங்க உள்ள அப்லோட் பண்ணியோ நீங்க அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் உங்க கேரக்டருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த அப்லோட் கேரக்டர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த கேரக்டர் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்க கேரக்டர் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து இங்க வந்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த அனிமேஷன்ல ஏதாவது சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இங்க அந்த அனிமேஷன் வந்து அந்த கேரக்டர் நம்ம கேரக்டர் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஜியோமெட்ரி எடுத்துக்கலாம். ஜியோன்னு அடிச்சீங்கனாலே வந்துடும். ஸோ ஜியோமெட்ரி இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு நேம் உங்களுக்கு நம்ம சாண்ட்மேன் கிரியேட் பண்ணோம், சாண்ட்மேன். ஸோ இதுக்குள்ள போய்ங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் டேப் அழுத்திட்டு ஏஜென்ட் அப்படின்னு அடிங்க. ஓகேவா? இப்போ ஏஜென்ட்ங்கிற அப்படியே அந்த ஒரு நோடு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிரியேட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நோடுல வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம்ல நம்மளோட 3D மாடலை வச்சு ஒரு அனிமேஷன். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணுங்க. நார்மலா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அது வராது. FBX அப்படின்னு போட்டுங்க. ஓகேவா? FBX போட்டா தான் நம்ம ஃபைல போய் எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், FBX நீங்க அந்த இன்புட் மெத்தட் வந்து FBX கொடுத்துறோம். ஓகேவா? கேரக்டர் இருக்குன்றதுல அது வந்து FBX அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்துடும். இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபைலுக்குள்ள போவோம். ஹுடினி ப்ராஜெக்ட்ஸ்ல போனீங்கன்னா நம்ம அங்க வந்து அந்த நம்மளோட அனிமேஷன் வந்து இருக்கு, FBX நம்ம டவுன்லோட் பண்ணது. ஸோ அதை என்ன பண்றேன், அக்செப்ட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இங்க நம்மளோட கேரக்டர் வந்துருச்சு. இப்போ நமக்கு அனிமேஷன் ஒன்றும் இல்ல, ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே T போஸ்ட்லயே இருக்குது. ஓகேவா? இது வந்து T போஸ்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்படியே விட்டீங்க அப்படின்னா வந்து அனிமேஷன் ஆக இந்த கரண்ட் கிளிக் பண்ணிருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து கீழே வந்து maximo.com அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் அனிமேட் ஆகும். ஓகேவா? ப்ளே பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வேகமா பார்க்க முடியாத அளவுக்கு ப்ளே ஆகுது பாருங்க. இந்த ரியல் டைம் வந்து கிளிக் பண்ணுங்க டாக்ல. ஸோ ப்ளே பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்மளோட அனிமேஷன் வந்துருச்சா. கொலிஷன் வந்து எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து ஏஜென்ட்ல இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க இதை கொடுக்கணும். ஓகேவா? டிஃபார்மிங் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோடோப் நெட்வொர்க் வந்துடும். இது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது. ஆட்டோடோப் நெட்வொர்க்ல எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஸோ இது உள்ள போனீங்க அப்படின்னா சாண்ட்மேன்ல இருந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த மெர்ஜ் ஆகிற ப்ராசஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க அந்த சாண்ட்மேன் இருக்கு பாத்தீங்களா, அதுல போனீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஓகேவா? இந்த கொலிஷன் வந்து எவ்வளவு நம்ம வந்து கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இந்த ஆப்ஜெக்டோட அந்த மேல வந்து அந்த சாண்ட் எல்லாம் கொலைட் ஆகுறது. ஓகேவா? சோ நீங்க கொலிஷன் வந்துங்க இந்த கைட் லைன் வந்து ஆன் பண்ணிங்க. ஓகேவா? இது ஆன் பண்ணீங்கன்னா அந்த ப்ளூ இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ளூ இருக்கிறத பொறுத்து தான் நம்ம
நம்ம கேரக்டரோட மேல வந்து அந்த சாண்ட் வந்து என்ன ஆகும்னா இதாகும், மிக்ஸ் ஆகும், ஒரு மாதிரி கம்பைன் ஆகும். இந்த ப்ளூ வந்து ஃபுல்லா கொண்டு வரணும். இப்படி பாத்தீங்கன்னா தெரியாது. சோ என்ன பண்ணுங்க, இங்க போயிட்டு ஒயர் ஃப்ரேம்ல மாத்தீங்க, ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். சோ இந்த அளவுக்கு இருக்குது, ஓகேவா? இந்த கை கிட்ட எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ இல்லவே இல்ல. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இல்லன்னு பாருங்க. கை கிட்ட இல்ல, கை கிட்ட கொண்டு வரதுக்கு கால் கிட்டையும் பாதி இல்ல, ஓகேவா? இந்த இது வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு வந்து சாண்டோட வந்து என்ன ஆகும்னா கொலைட் ஆகும். சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிவிஷன் சைஸ் வந்து என்ன பண்ணுங்க, அதிகப்படுத்துங்க, ஓகேவா? அதிகப்படுத்தினீங்கன்னா ஃபுல்லா கம்மியாயிடும், ஓகேவா? 0.04 இப்போ கொடுக்குறேன்னா, இப்போ நம்ம வந்து பழைய இதுல இருக்குது, ஓகேவா? இதே 0.02 கொடுங்க. 2 கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகும், ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா தெரியும், கை கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ அதே மாதிரி இங்க என்ன பண்ணுங்க, ஆப்செட் சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை யூஸ் பண்ணுங்க. லைட்டா ரொம்ப இது பண்ண வேணாம். இங்க வந்து என்னன்னா ஒரு 0.04 கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருங்க, ஆப்செட் டர்புலன்ஸ் வந்து 0.02 கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அதனால எனக்கு எக்ஸாக்டான வேல்யூ தெரியும், ஓகேவா? சோ இந்த கை வரைக்கும் கிட்ட வந்துருச்சு பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டிவிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்றாதீங்க. ரொம்ப கம்மி பண்ணீங்க 0.04 கீழே 2, 3, 1 கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமுலேஷன் டைம் அதிகமாகும். அதுக்கு தான் வந்து என்ன பண்றோம்னா இந்த ஆப்செட் டர்புலன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்செட் சர்ஃபேஸையும் யூஸ் பண்றோம். இதுல வந்து நீங்க ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ண என்னன்னா, இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, ஓகேவா? இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம கொலைட் வந்து கரெக்டா இது பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து நார்மல் ஷேப்புக்கு மாத்திக்கலாம், ஓகேவா? ஒயர் ஃப்ரேம்ல நீங்க ஏதாவது ஸ்மூத் ஷேடுக்கு மாத்தீங்க. இந்த சாண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சாண்ட்மேனோட சைஸ்லாம் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்றா, பெருசு பண்றேன்னு சொன்னா இங்க இவ்வளவு டிரான்ஸ்ஃபார்ம் நோட் யூஸ் பண்ணீங்க. ஸ்டார்டிங்லயே டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருந்தேன், ஒரு 3.5 ஸ்கேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருந்தேன். சோ அதை நான் வந்து இங்க ஆட் பண்றேன். ஸ்கேல் வந்து யூனிஃபார்ம் ஸ்கேல்ல 3.5 வச்சிருந்தேன். இது வந்து உங்களோட விருப்பம். டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன்னா இன்கேஸ் பெரிய கேரக்டர் ரொம்ப பெருசா இது பண்றீங்க அப்படிங்கும்போது இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டியூப் இருக்கு பாத்தீங்களா, டியூப் எடுத்துங்க, ஓகேவா? டியூப் எடுத்துட்டு அதை என்டர் பண்ணிக்கலாம், ஓகேவா? முன்னாடி எடுத்துட்டு வந்துடலாம் டியூபை வந்து என்டர் பண்ணிட்டு இந்த டியூபுக்குள்ள போயிங்க, ஓகேவா? டியூபுக்குள்ள போயிட்டு இது சாண்ட், இதை தான் வந்து சாண்ட் மாதிரி கிரியேட் பண்ண போறோம். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரேடியஸ் மேல இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து 0 கொடுத்துருங்க. மேல 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேல வந்துட்டு கோன் மாதிரி ஆயிடும், மேல வந்து க்ளோஸ் ஆயிடும், ஓகேவா? இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதா இந்த பாராமீட்டர், ஓகேவா? சோ 0 கொடுத்துருங்க. இதை வந்துட்டு என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படியே கீழே உள்ள பாட்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு 10, ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து இந்த கேரக்டர் மேல இது வந்து ஒரு மணல் மட்டும் இருந்ததுன்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகே? டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து தள்ளி கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிருங்க, ஓகேவா? அந்த கேரக்டர் இருக்குதுல்ல, ஸோ இந்த கேரக்டருக்கு மேல வச்சிருங்க, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்துட்டு மண்ணு வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து சேமா அப்படியே இருக்காது, ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சம் வந்து மண்ணில் வந்து ஒரு இது இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி ஏறி இறங்கி அந்த மாதிரி மேடு பள்ளமா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, கேண்டில்ல யூஸ் பண்ணிருப்போம், கேண்டில் டுட்டோரியல், ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேப் அழுத்திங்க, மவுண்டைன் யூஸ் பண்ணுங்க, ஓகேவா? மவுண்டைன் யூஸ் பண்ணா என்ன பண்ணணும்னா, அது வந்து கொஞ்சம் என்ன பண்ணும், லேயரை வந்து கொஞ்சம் மேடு பள்ளம் அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு தான். சோ இது வந்து கொஞ்சம் என்ன பண்ணீங்கன்னா, லோ ரெசல்யூஷன்ல இருக்கு, ஓகேவா? லோ ரெசல்யூஷன்ல தான் இருக்குது. டியூபுக்கு போயிங்க. டியூபுக்கு போயிட்டீங்கன்னா இதுல வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும், ஓகேவா? அதுல வந்து காலம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஓகேவா? அப்போ வந்து ஸ்மூத் ஆயிடும். இப்போ என்னன்னா ஒரு 30 கொடுத்துக்கலாம், ஓகேவா? 30 கொடுத்துங்க. அதே மாதிரி ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? ரோஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரோஸ் வந்து ஒரு 9, ஓகேவா? இந்த லெவலுக்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம். சோ அந்த லெவலுக்கு வச்சுங்க, ஓகேவா? இப்போ என்ன பண்ணா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் அது, ஓகேவா? இந்த மவுண்டனோட எக்ஸாக்டான வேல்யூ என்னன்னு சொல்றேன். இப்போ எப்படின்னா, நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 0.2 கொடுத்துருந்தேன் ஹைட்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னன்னா, எலமெண்ட் சைஸ் இருக்கு பாத்தீங்களா, எலமெண்ட் சைஸ் வந்து என்ன கொடுத்துருந்தேன்னா 0.47 அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இது எல்லாமே என்னன்னா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் இது பண்ணு கிரியேட் பண்ணும், ஓகேவா? அந்த சேமா இருக்க அந்த மணல்ல கொஞ்சம் கொஞ்சம் அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணும், மேடு பள்ளம் அந்த மாதிரி லைட்டா, ஓகேவா? இது நீங்க கூட இன்னும் நல்லா கூட பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து எப்படின்னா டைம் எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து டிஸ்டார்ட் ஆகும் லைட்டா, ஓகேவா? கீழே என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? இந்த டியூபை செலக்ட் பண்ணுங்க. எண்டு கேப்னு இருக்கும், ஓகேவா? இந்த எண்டு கேப் கொடுத்தீங்கன்னா கீழே க்ளோஸ் ஆயிரும், ஓகேவா? நம்ம வந்து கேமரா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ட் அழுத்தி இந்த அளவுக்கு வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த அளவுக்கு நீங்க வந்து ஸோ பாக்குறதுக்கு கரெக்டா இருக்க மாதிரி இந்த ஃப்ரேமை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் அழுத்திட்டு லைட்ஸ் அண்ட் கேமரா இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் செலக்ட் பண்ணிட்டு லைட்ஸ் அண்ட் கேமரால போயிட்டு கண்ட்ரோல்ல வந்து பிரஸ் பண்ணிங்க. பிரஸ் பண்ணிட்டு கேமரா ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே இப்போ வந்து கேமரா வந்து கரெக்டா இந்த ஃப்ரேம்ல வந்து நம்ம வந்து கரெக்டா ஃப்ரேம் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா,
அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம டியூப், இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சாண்ட் கிரியேட் பண்ணோம். எப்படி கிரியேட் பண்ண போறதுன்னு போன கிளாஸ்ல பாத்துருப்பீங்க. சோ அதே மெத்தட் தான். டியூபை செலக்ட் பண்ணுங்க, கிரெயின்ஸுக்கு போங்க. கிரெயின்ஸுக்கு போயிட்டு நம்ம என்ன கொடுக்கலாம், ட்ரை சாண்ட் கொடுத்துலாம். போன வாட்டி வந்து நம்ம என்ன பண்ணோம், சாண்ட் பாக்ஸ் வெட் சாண்ட் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ட்ரை சாண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ட்ரை சாண்ட் கொடுத்துங்க. கொடுத்தோடனே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து சாண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. பாத்தீங்களா, இங்க வந்து சாண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு மேல. சோ வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஆக்சுவலா எப்பயுமே சாண்ட் இந்த மாதிரி வராது, இன்னும் சின்னதா வரும். சோ அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம டூப்ளிகேட் பண்ணி பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்க கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த மாதிரி போன கிளாஸ்ல பார்த்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நம்ம இப்ப பார்க்க போற மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, சோ எல்லாம் எழுதிங்க. இப்போ வந்து ஆர்டர் ஆயிக்கும். ஓகேவா, கிரைன் அப்டேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போனீங்கன்னா 0.2 இருக்கு பாத்தீங்களா, இதை வந்துட்டு 0.035 அந்த ரேஞ்சு கொடுத்துருங்க. ஆனா இந்த ரேஞ்சு தான் வந்து கொடுத்துருங்க ஃபைனல். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இன்னும் கம்மி பண்ணீங்கன்னா இன்னும் வந்து ஃபைன் ரொம்ப ஃபைனா இருக்கும் அந்த சாண்ட் எல்லாம். ஓகேவா, இங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து கரெக்டா தெரியாது. ஓகேவா, இங்க ப்ளே பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா தெரியாது. ஸோ டைமும் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, இதான் ஃபிளிப் புக். ஓகேவா, இதுல தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபிளிப் புக்னு வரும். ஃபிளிப் புக்கை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளிப் புக் வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாவே நம்மளுக்கு ப்ரிவியூ வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல வந்து நீங்க பிளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த லெவலுக்கு இருக்குன்ட்டு. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதோட நிறுத்திக்கலாம். ஓகேவா, இதோட நிறுத்திட்டு நம்ம பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பிளே பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சாண்ட் பாத்தீங்கன்னா மொத்தமா கீழே போயிடுது. ஏன்னா நம்மளுக்கு கீழே என்ன பண்ணலாம், நம்ம கொலிஷன் எதுவுமே கொடுக்கல, கிரவுண்ட் கொடுக்கல, அதனாலதான் நம்மளுக்கு இப்படி போகுது. ஓகேவா, கொலிஷன்ல வந்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் பிளேன் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா கிரவுண்ட் வந்துடும். ஓகேவா, இப்போ நீங்க என்ன இது பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா கீழே போகாது. ஓகேவா, கிரவுண்ட் வந்து கரெக்டா நம்மளோட இதுக்கு ஏத்தாப்புல ஏற்றி வச்சுக்கீங்க. ஓகேவா, கொஞ்சம் மேல இடிச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இதாகிற மாதிரியே வச்சுங்க. ஓகே, அப்பதான் கீழே போகாது சாண்ட். ஸ்டார்ட் பண்ண உடனே கீழே போகலன்னா அப்புறம். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா சாண்ட் வந்து இதுலயே வந்து என்ன ஆயிடும்னா நின்றுரும். ஓகேவா, கிரைன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, கிரைன் பார்ட்டிகல்ஸ் உள்ள போனீங்கன்னா ஒரே ஒரு நோடு தான் இருக்கும். ஸோ இதுல தான் ஃபைனல் வந்துட்டு இதாகும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடியே நம்ம இதை வந்து கேட்ச் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஒரு வாட்டி வந்து நமக்கு என்னன்னா ரீசிமுலேட் ஆகாது. ஓகே, அந்த இப்போ ப்ளே பண்ணோம்னா இங்கக்குள்ள உங்களுக்கு ப்ளூ லைன் ஒன்று வருது பாத்தீங்களா, ஒன்னொன்னா வரும் ப்ளூ லைன் பாத்தீங்கன்னா அந்த பாத்தீங்களா ரெண்டாவது ஃப்ரேம் வருது. ஸோ சின்ன சின்னதா இது வந்து ஃபுல்லா வரதுக்குள்ள நமக்கு என்ன ஆகும்னா டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடலாம், கேட்ச் ஃபைல் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அதை லோட் பண்ணிட்டோம்னா ஒரு வாட்டி நீங்க நார்மலா ப்ளே பண்ணி வீடியோ ப்ளே பண்ணி பாக்குற மாதிரி பாத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்றது எப்படி சேவ் பண்றது ஆல்ரெடி நீங்க நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஜியோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள சேவ் ஆகும். ஸோ இதோட நேமை மட்டும் வந்து மாத்திங்க. ஓகேவா, ஏன்னா நீங்க வெர்ஷன் வந்து மாத்தி வந்து சேவ் பண்ணுவீங்க, சரியில்லை அப்படின்னா அடுத்த வெர்ஷன் போடுவீங்க. அந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சாண்ட் வெர்ஷன் 1 அப்படின்னு இந்த மாதிரி வந்து அதாவது ஒரு அடையாளத்துக்கு நீங்க ஏதாவது போட்டு வச்சீங்க கரெக்டா. ஓகேவா, இது என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணல அப்படின்னா இங்க நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, சேவ் டு ஃபைல் கொடுப்பீங்களா. இப்போ வந்து சேவ் டு டிஸ்க் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா, கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து சேவ் பண்ணல ஃபைல்னு காமிக்கும் கன்ஃபார்மா. ஸோ ஏன்னா இது வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி அது நம்மளுக்கு காமிக்கும். ஓகேவா, இது வந்து சேவ் பண்ணிருங்க. ப்ராஜெக்டை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பண்ண அதுக்கப்புறம் நீங்க சேவ் டு டிஸ்க் இன் பேக்ரவுண்ட் கொடுங்க. ஓகேவா, அப்பதான் வந்து என்ன ஆகும்னா அது வந்து பின்னாடி வந்து கேட்ச் ஃபைல் ஆகும். ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரெண்டாவது வந்து நம்ம பார்க்கணுமான்னு கேக்குது, ஓப்பன் ஷெட்யூலர்னு கேக்குது. ஓப்பன் ஷெட்யூலர் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, இது வந்து பழசு, நான் கிளியர் பண்ணிடுறேன். இதுதான் வந்து பர்சன்டேஜ் 1% ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி 100% வரைக்கும் ஆகும். ஓகேவா, ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா அது ஃபுல்லா ரெண்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து டைரக்டா இங்க வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து அது இதாகுதுன்றத. இப்போ நம்ம என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து கேட்ச் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ஃபுல்லா 100% ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டிஸ்க்ல வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நீங்க இப்போ செலக்ட் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 to 240 ஃப்ரேம்ஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா நம்மளோட ஃப்ரேம் வந்து 100 தான். ஓகேவா, இங்க வந்து நீங்க அந்த எவ்வளவு வேணுமோ அந்த ஃப்ரேம் மட்டும் வச்சுங்க. நம்ம வந்து ஃபுல்லா வச்சு பண்ணிருக்கோம். ஸோ அதனால டைம் எடுத்துருக்கு பயங்கரமா. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லாஸ்ட்ல வச்சுட்டு 100 டைப் பண்ணீங்கன்னா ஃபுல்லா 100 வந்துடும். ஓகேவா, நம்ம வந்து 240 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து இதாயிருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை டைரக்டா வந்து அங்கேருந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இதை லோட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு லோட் ஃப்ரம் டிஸ்க். ஓகேவா, லோட் ஃப்ரம் டிஸ்க்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா டிஸ்க்ல இருந்து டைரக்டா இதை வந்து என்ன பண்ணீங்க, அந்த சிமுலேஷன்ஸை நீங்க வந்து கேட்ச் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிமுலேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா, அது வந்து தேவையில்லை. ஏன்னா அது வந்து என்ன பண்ணும், மறுபடியும் சிமுலேட் பண்ணிட்டே இருக்கும்.
ஹேங் ஆகும். ஓகேவா, இப்போ வந்துட்டு ஆட்டோடோப் நெட்வொர்க்ல போயிட்டு சிமுலேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது செலக்ட் பண்ணிட்டு இதுல கீழே ரீசெட் சிமுலேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது கொடுத்துருங்க. ஓகேவா, அப்ப என்ன ஆகும்னா அந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாம் போயிடும். ஓகேவா, ப்ளூ லைன்ஸ் எல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த பிளே ஆகிறது கொஞ்சம் ஃப்ரீயாவே வந்து பிளே ஆகும். ஓகேவா, டைரக்டா இது என்ன ஆகுதுன்னா இப்ப கேட்ச் ஃபைல் எடுக்கல. ஓகேவா, டைரக்டா வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்க்ல இருந்து லோட் ஆகி ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு லைட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்திரலாம். இப்பவே லைட் எப்படி கிரியேட் பண்றதுன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து என்விரான்மெண்ட் லைட் தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமா. ஓகேவா, அது கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். என்விரான்மெண்ட் லைட் அப்படியே எடுத்து கொடுக்கும். ஸோ என்விரான்மெண்ட் லைட் எடுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்சர் ஹெவன்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த EXR லைட்ஸ் இருக்கு. ஓகேவா, 360 டிகிரி லைட் இருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ண டெவலப் பண்ணீங்க, நான் டவுன்லோட் பண்ணிருக்கிறது இந்த இதுதான். ஓகேவா, இந்த நேம் தான் பாத்துங்க. ஸோ இதே வேணும்னா கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, 2K தான் நான் வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க 2K 4K எவ்வளவு வேணாலும் வச்சு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 4K 8K 16K 20K வரையும் இருக்கு. ஓகேவா, மேபி இதுக்கெல்லாம் வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஃப்ரீயா என்னன்னு தெரியல. பட் ஆனா 2K எல்லாம் ஃப்ரீ தான், 4K வரையும் ஃப்ரீ இருக்கும். ஸோ செக் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிங்க உங்களுக்கு வேணுங்கிறத. ஸோ இதை தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா உள்ள வந்து லைட்டா இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா, என்விரான்மெண்ட் லைட்டு போங்க, போயிட்டு இங்க என்விரான்மெண்ட் மேப் இருக்கு பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்க. அந்த நான் டவுன்லோட் பண்ண 2K EXR ஃபைல். ஓகேவா, இதை செலக்ட் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த இது வந்துடும், அந்த இடம் வந்துடும். ஓகேவா, அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு லைட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பார்ட்டிகிள்ஸ் மேல எல்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேல எல்லாம் வந்து என்ன பண்ணணும் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஓகேவா, இதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த பின்னாடி இருக்க இமேஜஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னா இதுல ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேவா, இங்க வந்து லைட் எனேபிள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இல்லன்னா எனேபிள் லைட் இன் வியூ போர்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் லைட் மட்டும் வந்து இதாகும். ஆனா வந்து பேக்ரவுண்ட்ல அந்த இமேஜஸ் எல்லாம் வராது. ஓகேவா, சோ இதை டிக் பண்ணீங்க ரெண்டர் பண்ணும்போது. ஸோ இப்போ நீங்க வந்து சும்மா ரெண்டர் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேவா, நான் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ரெண்டர் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ரெண்டர் வந்துடும். இதுல வந்து நம்மளுக்கு இன்னும் என்ன ஆட் பண்ணணும்னா இந்த சாண்ட்மேன் மேல இருந்து உங்களுக்கு அந்த சாண்ட் சிமுலேட் ஆகிறது மட்டும் பண்ணணும். ஓகேவா, சாண்ட்மேனுக்குள்ள போயிடுங்க. ஓகேவா, ஸோ இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய நம்மளுக்கு வந்து சோர்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு கீழே வந்துட்டு என்ன பண்றீங்க, இதை அப்படியே என்ன பண்ணுங்க கீழே கொண்டு வந்துருங்க ஃபுல்லா. ஓகேவா, இந்த நோடெல்லாம் டிரான்ஸ்ஃபார்முக்கு கீழே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன நோட் ஆட் பண்ணுங்க, டேப் அடிச்சிருங்க, கன்வெர்ட் அப்படின்னு அடிங்க. ஓகேவா, கன்வெர்ட் அடிச்சுட்டு கன்வெர்ட் வந்து கனெக்ட் பண்ணிருங்க. ஓகேவா, இது வந்து என்ன பண்றதுன்னா எல்லா இதையும் வந்து கன்வெர்ட் பண்றது. ஓகேவா, பாலிகன்ஸா கன்வெர்ட் பண்றது, இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸா கன்வெர்ட் பண்றது அப்படின்ட்டு உங்களுக்குள்ள நிறைய உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, கன்வெர்ட் டு பாலிகன்ஸ், மெஷர்ஸ், இந்த மாதிரி எதாவது வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, நம்ம வந்து பாலிகன்ஸ்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஸ்கேட்டர் பண்ணுங்க. ஓகேவா, ஸ்கேட்டர் என்ன பண்ணோம், பாயிண்ட்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேல ஸ்கேட்டர் பண்றது. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் பண்ணோம்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்படி வந்துடும். ஓகேவா, அந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே ஃபுல்லா ஆப்ஜெக்டோட மேல வந்து ஃபுல்லா பாயிண்ட்ஸா வந்து ஸ்கேட்டர் பண்றதுக்கு தான் அந்த ஸ்கேட்டர் நோட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்க, ஆனா ஸ்கேட்டர்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா நம்ம வந்து அதிகமான ஸ்கேட்டர் பாயிண்ட் வச்சுக்கோம். ஓகேவா, ஏன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் இல்ல, ஆப்ஜெக்ட் லாஸ்டா தான் மெர்ஜ் பண்ண போறோம். ஓகேவா, 20,000 வச்சுக்கலாம். ஓகேவா, இப்ப பாத்தீங்கன்னா டென்ஸா வந்துருச்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ண போறோம், ட்ரையல்ஸ் மாதிரி ஜெனரேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா பாப் நெட்வொர்க் யூஸ் பண்ணணும். ஓகேவா, டேப் எழுதிங்க, பாப் நெட்வொர்க் அப்படின்னு அடிங்க. ஓகேவா, பாப் நெட்வொர்க் அடிச்சீங்கன்னா பாப் நெட்வொர்க் வந்துடும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிடும். ஓகேவா, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது உள்ள போயிங்க. ஓகேவா, இங்கதான் நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்னா அந்த சாண்ட் அந்த உடம்புல இருந்து ஜெனரேட் ஆகுதுல, அந்த சாண்ட் வந்து இங்க இருந்தா பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஆக்சுவலா இது தேவையில்லை, இந்த நோடு தேவையில்லை மெர்ஜ். ஓகேவா, இது தேவையில்லை, இதை எடுத்துருங்க. இப்போ இந்த சோர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்புட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்துட்டு ஸ்கேட்டர் ஆன் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்ல மட்டும்தான் ஸ்கேட்டர் ஆகணும்ன்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா, இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட் ஒரு ஃப்ரேமுக்கும் எல்லா பாயிண்டும் வந்து தனியா ஜெனரேட் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த எந்திரிக்கிறது ஃபுல்லாவே என்னன்னா ஒரு இடத்துலயும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டே வருது. வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும், ஒரு ஃப்ரேமுக்குமே ஜெனரேட் ஆகிட்டே வரும். ஓகேவா, சோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராவிட்டியை வந்து அதுக்கு கொடுத்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுகிற மாதிரி பண்ண போறோம். ஓகேவா, டேப் அழுத்திட்டு கிராவிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. கிராவிட்டின்னு கொடுத்தீங்கன்னா கிராவிட்டி இங்க என்ன பாப் சால்வருக்கு அப்புறம் கொடுத்துங்க. ஓகே, பாப் சால்வருக்கு அப்புறம் கிராவிட்டி கொடுங்க. ஓகேவா, இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே கீழே விழுகும். இப்ப பாத்தீங்களா கீழே விழுகும் மொத்தமா பேலன்ஸ் இல்லாம. சோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு கிரவுண்ட் ஆட் பண்ண போறோம். சோ எங்க கிரவுண்ட் ஆட் பண்ணலாம், அவுட்புட்டுக்கு முன்னாடி. ஓகேவா, அவுட்புட்டுக்கு முன்னாடி ஒரு மெர்ஜ் ஒன்று ஆட் பண்ணீங்க. டேப் அழுத்திட்டு மெர்ஜ். ஸோ மெர்ஜ்ல கொடுத்துட்டு இங்க மெர்ஜை கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து டேப் அழுத்திட்டு கிரவுண்டு மெர்ஜ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கொலைட் பண்றது கிரவுண்டு. ஓகே, கிரவுண்ட் பிளேன் வந்து எங்க கனெக்ட் பண்ணுங்க, மெர்ஜில கனெக்ட் பண்ணுங்க.
இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகாதுன்னா அது வந்து ஆக்டிவேட் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா, லெஃப்ட்ல இருக்கிறதே எப்பவுமே முன்னாடி தான் இருக்கணும். ஓகேவா, இதை செலக்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா கிராவிட்டி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு, கிரவுண்ட் பிளேன் வந்து ரெண்டாவது இருக்கு. கிரவுண்ட் பிளேன் லெஃப்ட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். ஓகேவா, சோ இந்த அப் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, இந்த அப்பர் ஐகான், அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கிரவுண்ட் பிளேன் மேல போய் இப்ப என்ன ஆகும்னா கிரவுண்ட் பிளேன் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா பாதிலே வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ வந்து அஃபெக்ட் ஆகுது பாத்தீங்கன்னா, இங்கவே வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா அது வந்து என்ன ஆயிடும், கீழே வந்து உங்களுக்கு இதுலயே வந்து ஃபுல் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா, இங்க இவ்வளவு ஒரு பாப் விண்டோ ஒன்று வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா அப்படி யூனிஃபார்மா இருக்கும். சோ அதை வந்து கொஞ்சம் மாத்துறதுக்காக என்ன பண்ணலாம்னா பாப் விண்ட் அப்படின்னா, நீங்க இது வந்து விண்டு ஒரு காத்து கொடுக்கறது, அந்த இடத்துல ஒரு காத்து கொடுத்தோம்னா எப்படி இதாகும், அந்த 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 விஷயம் தான் நம்ம பண்றோம். ஓகேவா, சோ இதுல வந்துட்டு நீங்க வந்து ஆம்பிளிடியூடு இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணா, இது வந்து ஆம்பிளிடியூட் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், 2 வச்சுக்கலாம். அதே மாதிரி வேற இதுல நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து இதுல வந்து அதிகமா சேஞ்ச் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் இதுக்கு ஒரு 2 கொடுத்தேன். ஜென்ரேட் ஆகுது பாத்தீங்களா, பார்ட்டிகல்ஸ் கீழே வந்து ஃப்ளோ ஆகுது பாத்தீங்களா, அதை வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் இந்த பாப் விண்ட் நம்ம யூஸ் பண்றோம். போற மாதிரி இருந்துச்சு, நடந்து போற மாதிரி இருந்துச்சுன்னா இதுல எல்லாமே அதிகமா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னன்னா ஜஸ்ட் எந்திரிச்சு நிக்கிறது மட்டும்தான். சோ அதனால என்ன பண்ணுங்க, இதுல உள்ள வேல்யூஸ் எல்லாம் சட்டிலா எல்லாம் ஒரு 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் அந்த மாதிரியே கொடுங்க. ஓகேவா, பெருசா அஃபெக்ட் பண்ற மாதிரி வச்சீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எங்க பார்த்தாலும் வந்து இது மேல இருந்து வர சாண்ட் வந்து செதறும். ஓகேவா, சோ இப்படி வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆக்சுவலா நானும் இந்த லெவல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கம்மியா வைங்க, 0.2 ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இது இருக்கு, கிரவுண்ட் இருக்குது. அது அல்லாம நம்ம உள்ள வேற ஒரு கிரவுண்ட் வச்சிருக்கோம். ஓகேவா, சோ இந்த கிரவுண்ட் வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இது உள்ள கிரவுண்ட் இங்க வருது பாத்தீங்களா. சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாப் நெட்வொர்க்ல போங்க. இந்த கிரவுண்டை வந்து ஆஃப் பண்ணணும். எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இதுல என்ன தேவை, இந்த பாப் சோர்ஸ் நம்ம பண்ண அந்த எஃபெக்ட் மட்டும் தான் அதுல வந்து நம்மளுக்கு தேவை. ஓகேவா, அதுக்காக தான் இதை பண்ணிருக்கோம். கிரவுண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. சோ இப்ப வந்து வெளியில பாப்பை செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா, பாப் நெட்வொர்க் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்னு போட்டு ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் போட்டு பாத்தீங்களா, ஆஸ்ட்ரிக்ஸ்னா எல்லாமே வேணும்னு அர்த்தம். ஓகேவா, இதை எடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் C கொடுத்துட்டு பாப் நெட்வொர்க் பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் டேப்ல வந்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த பாப் ஆப்ஜெக்ட. இப்போ என்னன்னா அந்த கிரவுண்ட் லேயர் வந்து போயிடும். ஓகேவா, இப்போ நம்ம மெயின் கிரவுண்டும் இருக்கும், மெயின் கிரவுண்ட் மட்டும் தான் இருந்துச்சு, மெயின் கிரவுண்டே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஓகேவா, ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னன்னா கீழே வந்துட்டு அந்த சாண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, அது மேலேருந்து வர சாண்ட் வந்து கீழே வந்து இதாகாது, அதுக்கு கீழே போகாது, அங்கேயே வந்து சாண்ட் கட் ஆயிடும். ஒரே ஒரு ஃப்ரேம் ரெண்டர் பண்றேன். இது எப்படி வரும் அப்படின்னா ஒரு மாதிரி வியர்டா வரும். இப்போ பாருங்க, நான் இங்க ஒரு 60ல வைக்கிறேன். ஓகேவா, 60 ஃப்ரேம் வந்து நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் கேட்ச் நம்ம இன்னும் கேட்ச் வந்து இது பண்ணவே இல்லை. ஓகேவா, சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா இது எப்படி உங்களால இது பண்ண முடியும், இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா சின்னது பண்ணணும். இதெல்லாம் வந்து அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால ஒரு மாதிரி வந்து வித்தியாசமா வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா, சோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்குதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்ரிபியூட் ரேண்டமைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சோ இந்த ஆட்ரிபியூட் கிரியேட் கூட தேவையில்லை. ஓகேவா, இது எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுங்க, டேப் அழுத்திங்க. டேப் அழுத்திட்டு ஆட்ரிபியூட் ரேண்டமைஸ் இருக்கும். ஓகேவா, ஆட்ரிபியூட் ரேண்டமைஸ் தான் இருக்கு. ஓகேவா, செலக்ட் பண்ணி இந்த கொலிஷன் கீழே கொடுத்துருங்க. கொலிஷன் சோர்ஸ் கீழே கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு சில விஷயம் வந்து நம்ம மாத்திர மாதிரி இருக்கும். அது என்னன்னா கொலிஷன் ரேண்டமைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரேண்டமைஸ்க்குள்ள வந்துட்டு இங்க வந்து ஆட்ரிபியூட் நேம் கேட்டிருக்கும். நம்ம வந்து எதோட ஸ்கேல வந்து சின்னது பண்ணுவோம், அந்த பாயிண்ட்ஸ் சின்ன பாயிண்ட்ஸா கொட்டுது இல்ல, சோ அதோட பாயிண்ட் தான் இது பண்ணுவோம். அதனால பி ஸ்கேல் அப்படின்னு அடிங்க, பாயிண்ட் ஸ்கேல். ஓகேவா, அதான் பி ஸ்கேல். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்ஸோட ஸ்கேல் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூலாம் இருக்கு பாத்தீங்களா, 0.008 கொடுக்குறோம். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து சின்னதாகும். இப்போ பாருங்க, நான் ஆட்ரிபியூட் ரேண்டமைஸ் வந்து இப்போ ஆன் பண்றேன், இந்த லேயர் வந்து இது பண்றேன், ஆக்டிவ் பண்றேன். இப்போ பாத்தீங்களா அவன் அது மேல இருந்து கொட்டுறதெல்லாம் சின்னதா ஆயிடுச்சு பாருங்க இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். சோ இப்போ அதோட இதுதான் அதோட வேலை. ஓகேவா, சின்னது பண்ணியாச்சு. அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் சின்னது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், கலர் கொடுக்கணும். ஓகேவா, டேப் அழுத்திட்டு கலர் கொடுத்துங்க. நீங்க எந்த கலர் வேணா கொடுத்துக்கலாம். ஓகேவா, அது வந்து இந்த சாண்டுக்கு ஏத்தாப்புல கலர் கொடுத்துக்கிட்டீங்கன்னா மெர்ஜ் ஆயிடும் ரெண்டும். ஸோ அந்த மாதிரி கலர் கொடுத்துங்க. கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் மெர்ஜ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா, இங்க ஒரு மெர்ஜ் யூஸ் பண்ணீங்க, இங்க ஒரு மெர்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம் கலருக்கு அப்புறம். எதுக்குன்னு சொல்றேன். என்ன பண்ணிருக்கேன்னா இன்னொரு மெர்ஜ். ஓகேவா, 2 மெர்ஜ். ஓகேவா, என்ன பண்ணிருக்கேன்னா இந்த கன்வெர்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஒரு லேயர் எடுத்து வந்து மெர்ஜ் பண்ணிட்டு இதே லேயரை லாஸ்டா இந்த மெர்ஜ்லயே கொண்டாந்து கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்,
இந்த மெர்ஜ் இது பண்ணிட்டு இந்த மெர்ஜை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும். ஓகே, லெஃப்ட்ல இருக்கிறதா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டைரக்டா அங்க இருந்து இப்ப பாருங்க, நான் மெர்ஜ் பண்ணதை காமிக்கிறேன். அந்த ஆப்ஜெக்டும் நம்மளுக்கு இங்க வந்து ரெண்டர் ஆகும். ஓகே, பாத்தீங்களா? ஆப்ஜெக்டும் ரெண்டர் ஆகும், அது மேல வர்ற அந்த பார்ட்டிகிள்ஸும் ரெண்டர் ஆகும். இதுக்கு கீழே வந்துட்டு ஃபைல் கேட்ச் இருக்கு பாத்தீங்களா? ஃபைல் கேட்ச் பிடிபி எடுத்துடலாம். இங்க ஃபைல் கேட்ச் இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க வந்து ஃபுல்லா வந்து நம்ம ரெண்டர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்க வந்து சேவ் டு டிஸ்க் கொடுத்து ரெண்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? ரெண்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் அவுட் எடுத்துடலாம். நான் இப்போ இதுல இருந்து ஒரு ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு ரெண்டர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சோ இதான் நம்ம ஃபைனல் ரெண்டர். இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் நீங்க இங்க பார்க்கும்போது. ஸோ கலர் சேஞ்ச் பண்றது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிடுறேன். கலர் வந்து அப்புறம் சேஞ்ச் பண்ணல அப்படின்ட்டு சொல்லக்கூடாதுல. ஸோ கலர் இந்த இருக்குது. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், இங்க இது பண்ணிட்டு வந்து இந்த பிக் பாயிண்டர், இந்த பிக்கர் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த கலருக்கு ஏத்தாப்புல இதுவும் மாறிடும். ஓகேவா? மேல கொட்டுற கலரும் மாறிடும். இந்த மாதிரி நீங்க எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது உங்க விருப்பம். ஸோ அவ்வளவுதான். இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும், என்ன டியூட்டோரியல் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். அதே மாதிரி நம்ம வந்து இது ஒரிஜினலா வந்து ஒரு VFX காம்போசிஷன் பண்ணிருக்கோம். அது வந்துட்டு VFX பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதையும் போய் செக் பண்ணிருங்க மறந்துடாம. அது பாருங்க எப்படி இருக்குன்னு. சோ அது வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் மாத்தி வச்சு ஒரு வீடியோ எடுத்து VFX பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.